guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா ரெசன் கிராஃப்ட் ட்ரை பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிராஃப்ட்டுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படும்னா நான் வந்து 2 parts ரெசன் எடுத்துர்க்கேன். அதனால நமக்கு வந்து ஹார்ட்னர் தனியாவும் ரெசன் தனியாவும் இருக்கும். அதனால நான் வந்து அது ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 2 பேப்பர் கப் தேவைப்படும். ஒண்ணுல வந்து ரெசன், ஒண்ணுல ஹார்ட்னர் ஊத்தி மிக்ஸ் பண்றதுக்கு. அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் தேவைப்படும். அதுக்கு அப்புறம் பெயிண்ட், கிளிட்டர், டெக்கரேஷனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கப்பில் ரெசனை ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றிட்டு அதே மாதிரி நம்ம இன்னொரு கப்பில் ஹார்ட்னரே ஊற்றி 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட ரெசன் உள்ள கப்பில் எடுத்து அதில் வந்து பெயிண்ட், இங்க், கிளிட்டர் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ப்ளூ இங்க்கும் ரெட் கலர் பெயிண்ட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் பர்பிள் கலர் கிடைக்கும். நான் வந்து சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சில்வர், கோல்டு, ப்ளூ இந்த 3 கலர் ஆஃப் கிளிட்டர் தான் சேர்த்துருந்தேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்னு சொல்லி நான் அந்த மாதிரி சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம வந்து ஹார்ட்னரையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 கப்பு ரெசன் ஊற்றுனீங்கன்னா 1 கப் ஹார்ட்னர் ஊற்றணும். இதுதான் ரேஷியோ. என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அப்போ தான் ரெசன் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். அதனால் நான் வந்து செகண்ட் தடவை வந்து ரொம்ப கம்மியாக ரெசன் எடுத்து அதில் கொஞ்சோண்டு கிளிட்டர் மட்டும் சேர்த்து செஞ்சு பார்த்துருந்தேன். அதுதான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் தடவை நான் நிறைய கலரிங்லாம் போட்டு செஞ்சப்போ எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து கலர் எதுவுமே சேர்க்காமல் கலர்லெஸ்ஸாக கிளிட்டர் மட்டும் போட்டு ஒரு பழைய லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பழைய பாக்ஸோட லிட்டு, சின்ன லிட்டாக தான் எடுத்திருந்தேன். அதில் தான் நான் வந்து ரெசன் ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக்காலேயே ஏர் பபிள்ஸ் எல்லாம் பாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து அது வந்து லைட்டாக காஞ்சிருந்துச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் காயாமல் தான் இருந்துச்சு. அப்போயே நான் வந்து மோல்லேருந்து எடுத்து இன்னொரு துணியில் சுற்றி வச்சுட்டேன். அப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா காயும்னு சொல்லிவிட்டு அப்படி சுற்றி வச்சுட்டேன். இது வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் அதில் என் பேர் எழுதிக்கிட்டேன். பை காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி